ஓம் நம சிவாய. அனைவருக்கும் சுபதினம். இன்றைய தினம் ஆன்மீக ஒளியாக நாம் சிந்திக்க இருப்பது உடைந்த இதயம் அம்மாவின் ஒரு பதில் வாழ்க்கை மாற்றியது. ஒரு வெளிநாட்டு பக்தர் தான் காதலித்த பெண் தன்னை ஏமாற்றியதால் மனம் உடைந்து அமைதி தேடி அம்மாவை பார்க்க வந்தார். அவர் அம்மாவை பார்த்து பல கேள்விகளை கேட்டு மன அமைதியும் அடைந்தார். அதில் ஒன்றை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். பக்தர் அம்மாவை பார்த்து கேட்கிறார், நான் கடவுளை மணந்தால்தான் எனது பொறாமையும் கோபமும் முடிவுறும் அல்லவா என்று கேள்வி கேட்க அம்மா சிரித்தபடி கூறினார், சரியாக சொல்லிவிட்டாய். ஆம், கடவுளை மணந்து கொள். பரம்பொருளை மணந்தால்தான் உண்மையான அமைதியையும் ஆனந்தத்தையும் பெற முடியும். பரம்பொருளை நினைத்து முக்தி அடைந்தவர்களில் பாரதத்தில் பலரையும் எடுத்துக்காட்டாக கூறலாம். பிருந்தாவனத்தில் ராதையின் சிந்தனையில் கண்ணனை தவிர வேறு ஒரு நாட்டம் இருந்ததில்லை. எங்கும் எதிலும் பகவான் கண்ணனை மட்டுமே கண்டாள். கோபிகைகளும் அவ்வாறே வீட்டில் எந்த ஒரு வேலையின் இடையில் கண்ணனையே நினைத்து வாழ்ந்தனர். மனம் முடித்த கோபியரும் கண்ணனை காதலனாகவே கண்டு அன்பை செலுத்தினர். கண்ணனுக்கும் கோபியருக்கும் இடையில் உள்ள உறவு சுத்தமான அன்பு மட்டுமே. அதுபோலவே தென் பாரதத்தில் திருவில்லிபுத்தூரில் கோதை ஆண்டாள் மகாலட்சுமி தாயார் விஷ்ணுவை வணங்கிட ஆண்டாளாக அவதாரம் புரிந்து திருப்பாவை பாடி பெருமாளுக்கு மாலை சூடி கொடுத்து இறைவனுள் கலந்தார். அதுபோல வட பாரதத்திலும் மீராபாய் அரச வாழ்க்கையை கைவிட்டு பகவானை பாடி பாடி இறைவனுள் கலந்தார். மாணிக்கவாசகர், திருநாவுக்கரசர் இவர்களும் இறை அன்பை வாழ்வின் இலக்காக கொண்டு பரமபதம் அடைந்தவர்கள். காதல் ஏமாற்றம் மனதை உடைக்கலாம், ஆனால் கடவுள் அன்பு மனதை நிரப்பும். மனிதன் மீது வைத்திருந்த எதிர்பார்ப்பு துன்பம் தரலாம், இறைவன் மீது வைத்த அன்பு நிரந்தர அன்பை தரும். நமது பக்தியின் நிலை பெருகட்டும், ஆன்ம ஒளி தெளியட்டும், அம்மாவின் அருள் நம் ஆதாரமாக விளங்கட்டும். நன்றி. நமச்சிவாயம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக.